வாழ்க இயலும் வாழ்க இயலும் குருக்குகள் வாழ்க குடியேறும். ஃபஸ்ட்டு ஜெயந்தி அம்மாவுக்கும் சாமுண்டீஸ்வரர் ஐயாவுக்கும் நன்றி சொல்லியிருந்தேன். ஆனால் எங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அருண்நிதிக்கு அனுப்புறது பெரிய விஷயம். எப்படியோ எங்களை திருத்தி அனுப்பி வச்சுட்டீங்க. அது உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். எந்த இழப்பும் இல்லாமல் இருந்தவங்க இப்படி ஒரு மன்றம் இருக்குது இங்கே வாங்க அப்படியே ஃபஸ்ட்டு பிரம்மஞானியாக இருக்குங்க. இப்போ அருண்நிதிக்கு ஆக்கிருக்கீங்க. டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்தீங்க. வரும்போது ஆர்ஏசினாலும் ஏதோ பரவாயில்ல, ஒரே கம்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால இது பண்ணிட்டோம். அங்கே போகும்போது பிரம்மஞானம் தானே, திரும்ப கிளாஸுக்கு பார்த்தா அது வந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு கிடச்சிது. காய்கப்பம் கிளாஸ் வந்து ஒன்றாவது தான் எடுத்தாங்க. ஆனால் அதில் பர்ஃபெக்ஷன் எவ்வளோ கவுண்டிங், அந்த அசுனி முத்திரைக்கு எவ்வளோ கவுண்டிங் அதெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. அதேமாரி எக்ஸசைஸ் அப்போ கூட காலுக்கு எவ்வளோ அடி கேப் விடணும், ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் எவ்வளோ இது பண்ண அந்த பர்ஃபெக்ஷன்லாம் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லா கிளாஸுமே நல்லா இருந்தது சார். அப்புறம் டீச்சர் கொடுக்கறது அது புது அனுபவமாக இருந்தது. டீச்சர் அது சாந்தி மட்டும் டீச்சர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் சாந்திலாம் டீச்சர் தான் நினச்சிருந்தேன். சாந்தியும் கண்டுவிடமும் டீச்சர் சொல்லக்கூடாது அப்படின்னு. மறாவது நாள் தான் வந்து குரிய தீட்சைக்கு வந்து இது மாதிரி வேதாத்திரி மகரிஷி பேசுவாருன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து அவர் அந்த கை இப்படி பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைஸாக ஆகிட்டோம். அப்படி ஒரு வேதாத்திரி கிட்ட எல்லாருமே டோட்டல் அரங்கமே ஸ்ட்ரென் ஆகிட்டாங்க. அப்படியே அந்த கையை வச்சுக்கிட்டு என்ன இது நம்ம வீடியோவில் தானே பார்க்குறோம், அவரே நேரம் எல்லாமே அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. இந்த வாட்டி எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் 5 பேரும் மதுமானிலாம் வந்து அந்தளவுக்கு பழக்கமே கிடையாது. இருந்தாலும் இப்போ வந்து எல்லாமே இன்னமும் இந்த 2 நாள் ரொம்ப நாள் பழகிற மாதிரி ஒரு உணவு வந்தது. டீம்மேட்டு ஒன்றா போனோம், ஒன்றா வந்தோம். ஐஸ்வர்யா வந்து சின்ன பொண்ணுன்றதுனாலும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அது நல்லா இருந்ததுங்க. 3 நாள் நல்லா சாப்பிட்டோம். இங்க இருக்க சரியா சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடு தான், டீ, பால் எல்லாமே சாப்பிட்டு நல்லா, அதாவது அறிவும் வளர்ந்தது. மனசார சாப்பாடு அதான் ஒரு சொத்த வாழ்க்கைன்னு சொல்லலாம். 3 நாள் நல்லா இருந்தது. இன்னும் ஒரு நாள் இருந்தால் நல்லா இருக்குமே இந்த மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. இது மாதிரி நம்ம மன்றத்துக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் இன்னொன்று நிறைய பேர் சில பேர்லாம் தப்பாக பண்ணாங்க எக்ஸசைஸ்லாம். ஆனால் நம்ம மன்றத்தில் வந்து எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணாங்க. நம்ம மன்றம் ஆளுங்க செய்யும்போது யாருமே பக்கத்தில் கூட வரல. கரெக்ஷன் வரவங்க யாருமே இவங்க நல்லா தான் பண்ணுவோம், இடையில பின்னாடி தான் போயிட்டாங்க எல்லாருமே. அது அந்த அளவுக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புறதுக்கு நன்றி. இந்த வாட்டி அவங்க வரல. ஃபுல்லாக ஒரு சார் தான் வந்துருக்காங்க. மேம் வந்திருந்தாங்க. அவங்க இந்த வாட்டி பார்க்க முடியல. சுமதி சீனிவாசன் வந்து இது மட்டும் பண்ணாங்க. ஆசனாஸ் வந்து சுமதி சீனிவாசன். நீங்க வந்து பிரம்மஞானம் போனீங்க, இப்ப அருண்நிதியா போயிருக்கீங்க. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஜாலி மைண்டா போனோம். அப்ப ஏதோ ஒரு இலக்குமே இல்லை. ஆடியா டூர் போற மாதிரி போனோம். ஆனா அருண்நிதி போகும்போது அந்த டீச்சர் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்றது தெரிஞ்சது. நாங்க மற்றவங்க டீச்சர் கொடுக்கணும்னா நாங்க ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கணும். நிறைய கண்ணாடி தீப பயிற்சி எல்லாம் பண்ணி நம்மள முன்ன அதாவது மற்றவங்களை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கிறதுக்காக வச்சோம் நீ இந்த பயிற்சியை பண்ணு. அருண்நிதி ஆகிறது மற்றவங்களுக்கு டீச்சர் கொடுக்கறது இல்லை, உன்னை நீ கரெக்டாக பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி மழை தவம் வந்து புதுசாக கற்றுக்கணும் சார். அது நல்லா இருந்தது. மழை இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து 9 தவம் தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் தெரிஞ்சது 12 தவம் இருக்கு மொத்தம் அப்படின்னு. அதில் ஒரு மழை தவம் சொல்லி கொடுத்தாங்க 9, ஆனால் 12 தவம் இருக்குன்னாங்க. அப்புறம் இது சிறப்பு உடற்பயிற்சிலாம் சொல்லி கொடுத்தாங்க.
தைராய்டுக்கு, அதுக்கப்புறம் கை கால் வலிக்கு, முதுகு வலிக்கு, சில ஆசனம் குடல் இருக்கிறதுக்கெல்லாம் ஆசனம் சொன்னாங்க சார். ஆஸ்மா. அதான் அருள்நிதின்றது வந்து முதல்ல வந்து நீ உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நீ ரீச்சை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ பெரிய பொறுப்பு இருக்குது, அப்படி அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்க.